பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. இந்த சார்க்கு குஞ்சுகளை பார்த்திங்கன்னா, மீன் தொட்டியில் வளர்க்கும் போது அந்த சார் குஞ்சுகள் அந்த மீன் தொட்டியின் சைஸுக்கு அளவுக்கு தகுந்தபடி தான் வளர்ச்சி அடையும். சின்ன மீன்களாக, அதாவது முழு வளர்ச்சியடைந்த மீன்கள் சிறிதாகவே இருக்கும். ஆனால் அதே சார் குஞ்சுகளை கடலில் கொண்டு விடுவோமானால் அந்த குஞ்சுகள் வளர்ச்சி அடைந்து மிகவும் பிரம்மாண்டமாக, அதிகபட்சமாக 49 அடி அளவுக்கு இந்த சார் குஞ்சுகள் வளரும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் நமக்கு அநேக வளர்ச்சிகளை கொடுக்குறார். அந்த வளர்ச்சிகளை நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் தேவன் பொருளாதார வளர்ச்சியை நமக்கு பல சமயங்களில் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அதை மட்டுப்படுத்தி விடுகிறோம். தேவன் நம்மை ஆஸ்வதித்து நம்மை வர்த்திக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆஸ்வதிக்கும் போது, அவர் நம்மை உயர்த்துகிற எண்ணம் கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அநேக நேரங்களில் அதை மட்டுப்படுத்தி விடுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாகட்டும், அதை தடை செய்யாதே என்று சொல்லுகிறார். ஈசாக்கின் பிள்ளைகள் ஏசா, யாக்கோவ். இந்த ஏசா என்ன செய்கிறான் பாருங்கள், தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாய் மொழினாலே அதை அலட்சியம் பண்ணினான். அதாவது ஒரு நேர பசிக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே அலட்சியம் பண்ணினான். பிற்காலத்தில் அவன் கண்ணீர் வடித்து கதறி அழுத பொழுது கூட அந்த ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்தி விடுகிறார்கள், உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவர். இப்போ இருப்பதை விட 1000 மடங்கு நம்மை பெருகிற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குறது போல நம்முடைய வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் என்கிற வார்த்தையின்படி நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் உயர்வாக இருக்கட்டும், பெரிதாக இருக்கட்டும். கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நீங்கள் யாபேசு குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யாபேஸ் துக்கத்தின் மகன். ஆனால் அந்த யாபேஸ் பாருங்கள், தேவனிடத்தில் போய் அழுது ஜெபிக்கிறார். தேவரீர் என் எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்.